வந்தோம். ஏ மாதவா, ஆனா ஏய் ஓய், இதனால் வரைக்கும் நான் பாடசாலைக்கு வந்திருக்கிறேன். சரி, நன்றாக கல்வி எல்லாம் கற்றிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு ஏனோ என்னமோ தெரியல, நான் பாடசாலையிலே படுத்து உறங்கும் பொழுது ஏ மாதவா சாமி, எப்பொழுதுமே பாடசாலையிலே எனக்கு உறக்கம் வந்தது கிடையாது. ஆனா இன்று ஏனோ என்னவோ தெரியல, நான் பாடசாலையிலே அதாவது குருவாக கொடுக்கக்கூடிய வாத்தியார் அவர்கள் பாடத்தை கத்து கொடுக்க கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அதாவது தூக்க நிலையில இருந்தேன். ஆனா இந்த பள்ளிக்கூடத்தையே கட்டி கொடுத்தது உன்னுடைய தந்தையார் எரிகண்டா சோரன். அப்பேற்பட்ட ஒரு அரக்கர வகுத்திலே பிறந்துட்டு அதாவது நல்ல பையனா இருக்கிற, நன்றாக கல்வி ஓதக்கூடிய பாலகன் நீ ஏப்பா இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி குருவாகப்பட்டவர் கேட்டாரு. அப்படி கேட்ட உடனே ஆனா குருவே ஏனோ என்னவோ தெரியல, இன்றைக்கு எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கிறது. உங்கள் மடிமேல நான் சற்று நேரம் உறங்கட்டுமா என்று சொல்லி கேட்டேன். இது என்னப்பா கேள்வி? நீ நல்லா படிக்கக்கூடிய பையன், நீ கொஞ்ச நேரம் தான் தூங்கணும்னு கேக்குற, வா என்னுடைய மடிமேல படுத்து உறங்க என்று சொல்லி வாத்தியார் சொன்னா. அப்படி சொன்ன பிரகாரம் நான் உறங்கும் பொழுது மாதவா சாமி, நான் இதனால் வரைக்குமே நான் பொல்லாத சொப்பனம் கண்டது கிடையாது. இன்று நான் உறங்கும் பொழுது மாதவா, ஐயோ மாதவா, ஐயோ நான் என்ன வெற்றி மாதவா சொல்வேனா? ஐயோ நான் ஒரு பொல்லாத ஐயோ நான் பஞ்சான பற்றி மீதி முடிச்சு நல்ல உறங்கி போது நான் அதாவது படுத்து உறங்கும் பொழுது என் தந்தையாராகப்பட்ட எரிகண்டா சூரனாகப்பட்டவர் என்னை தவம் தரவை வென்றி ஒரு பெத்த மகனே பலி கொடுக்குறாங்க இந்த நாடகத்துல. இதுதான் முக்கியமான சீன். இது விடியும் பொழுது நாடகம் பார்த்தது பெருசல்ல, ஒரு பெத்த மகனை வெட்டி பலி கொடுத்து வர வாங்குறாரு ஒருத்தர். ஆமா, அந்த நாடகத்தை முழுதா பார்த்துட்டு போனா புண்ணியம் வந்து சேரும். பாவமா அதாவது பாதியில் எந்திரிச்சு போனா அது ஒரு பாவமாக வந்து உங்களுக்கு சேரும். ஆமா, தயவு செய்து கதையை முழுசா பார்த்துட்டு போங்க, நல்லதே நடக்கும், ஒரு புண்ணியம் வந்து சேரும். ஆமா, யாரும் பாதியில் எந்திரிச்சு போக வேணாம். அதனால என் தந்தையாராகப்பட்டவர் சரி எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை இழுத்துட்டு போவாங்களோ, ஆமா அது போல என்னை தரவை என்று சொல்லி என்னை இழுத்து போகும்படி நான் கனவு கண்டேனா மாதவா. அதனால இன்று இந்த கனவு கண்ட உடனே என் மனமாகப்பட்டது சங்கடத்தில் ஆழ்ந்து விட்டது. அதனால என் தாயை தந்தையை நான் உடனடியாக பார்க்க வேண்டும். அதனால பாடசாலையிலிருந்து இப்ப நம்ம அரண்மனை போகுவோம், போகலாம்.
காரணம் என்ன? சோறாத திருமுகமாகப்பட்டது உனக்கு சோர்ந்திருக்க காரணம் என்னம்மா? தண்ணியிலே இருக்கக்கூடிய தாமரை பூ போல் உன் முகமாகப்பட்டது தகதகவென்று ஜொலித்துக் கொண்டிருக்குமே. இன்று அழுதுகளை சிந்திரே மகனே வக்கரகேது, மகனே வக்கரகேது என்றைக்குமே வராத தாய் இன்னைக்கு பாடசாலைக்கே என்னை தேடி வந்த காரணம் என்னம்மா? ஏமா அழுகுற? அம்மா, தந்தையார் மதுபோதையிலே உன்னை அடித்து விட்டாரா? நமது நாட்டுக்கு ஏதோ ஒரு பங்கு வந்து விட்டதா? இல்ல. அப்புறம் ஏமா நீ அழுகுற? உன்னை பார்க்க பார்க்க இந்த இமயகிரி பர்வதம் எப்படி குமுறுகிறதோ அதுபோல் என் மனமாகப்பட்டது குமுறுகிறதம்மா. நீ என்னவென்று சொல்லம்மா. அழுக வேண்டாம் தாய். அம்மா, மகனே, உன் தந்தையாரே அழைச்சு வரேன்னு சொல்லிக்கிறார் சாமி. தந்தையாரு அழைத்து வர சொன்னார். ஏன்னா உமா பார்வதி இடத்துல சிவபெருமானத்துல வரம் பெற்று எப்படி தெரியுமா? எப்படி? என்ன வரலாம் முக்கியம், என் பிள்ளை முக்கிய தேவையில்ல. உன் மகனை கொண்டு வந்து பலி கொடுத்து வரம் பெற்றுப்பான்னு சொல்லி இருக்கிறான். நான் பொல்லாத கனவு ஒன்று கண்டேன். என் தந்தையார் எரிகட்டா தோரனாகப்பட்டவர் வாடா பலிக்கு என்று சொல்லி என்னை இழுத்து தரதரவென்று ஒரு ஆட்டு கிழாய் போல் என்னை தரதரவென்று இழுத்து செல்லக்கூடிய காட்சி நான் கனவில் கண்டேன். நான் கண்ட கனவு எனக்கு பழித்து விட்டதே அம்மா. ஒருத்திக்கு ஒரு மகன் தலைச்ச பிள்ளை பிறந்திருக்கிறான்னு சொல்லி அம்மா மகனே என்ன கீழே விட்டா எறும்பு கடிக்கும் ஈ கடிக்கும்னு சொல்லி என்ன மாறு மேலையும் தோல் மேலையும் போட்டு மாத்தி மாத்தி எனக்கு வளர்த்து பால் சோறு கொடுத்தியா எங்க அம்மா. சாகத்துக்காமா நான் பிறந்தேன். அம்மா நான் யாருக்கு என்னம்மா பாவம் சொல்றாங்களே. அம்மா அம்மா
சேர்ந்து போலாம் நானும் வரல அம்மா வந்துச்சாச்சா எனக்கு பிள்ளை இல்லை. அந்த காளிக்கிட்ட பிள்ளையான எனக்கு பாலுங்கள் இல்ல. அம்மா அப்படி சொல்லாதம்மா. பார்வதிக்கு பிள்ளையான நாட்டத்து நீ இருந்தா எங்க உடைப்ப கப்பூரம் தீபம் கொடுப்ப எடுப்ப மின்கொடி எடுப்ப வரும் ஜனத்துக்கு மக்களுக்கு கை கொடுத்து காடகரை கொண்டு போய் சேர்த்துவடா மகனே. என் நாட்டு பொண்ணா பிறந்த தாய்மார்கள் தந்தைமார்களும் மக்கள் பத்தமா வராது. நான் ஏன் வாழணும்? உள்ள பெற்ற பெருமையா வாழலாம். அழுத்த போல இருந்தாலும் தந்தையாரை விடுப்பதில்லை. அம்மா தந்தையாரிடத்திலே ஒரு முறை சொல்லுமா, சின்னஞ்சிறு வயதிலேயே நான் மாட்டு படுத்து விட்டா எனக்கென்று எத்தனை ஆசைகள் இருக்கும். இத்தனை ஆண்டு காலம் 10 மாதம் 3000 தசமராடி அங்கத்திலே சுமந்து என்னை பத்தியே அம்மா என்னை பெத்து இந்த சின்னஞ்சிறு வயதிலே நான் சாவதற்காக பிறந்தேன். உலகத்துல எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்குதும்மா. அம்மா தந்தையாரிடத்துல சொல்லி ஒரு அம்மா ஐயோ தந்தையார் வருகிறார் போல் தெரிகிறது. அவன் வரதான் முக்கியமா பிள்ளைய முக்கியம் இல்லைன்னு சொல்லுகிறாதா.
10 மாதம் அங்கத்துணை சுமந்து தொண்டு நடுங்க சொட நடுங்க பெத்தகுளம் பெண்களுக்கு தான் தெரியுமா? ஆண்களுக்கு தெரியாது. அது போல நீ எத்தனை சொன்ன போல என் வரதான் முக்கியம், நீங்க தேவையில்லைன்னு சொல்லிவிட்டா. தந்தையாரிடத்திலே நான் பேசுகிறேன் அம்மா. என் மீது கொள்ள பிரியம் அவருக்கு. என்ன கொண்டு வாரு, வாப்பா போலாம். வாருங்கள் அம்மா, போகலாம்.